Redmi Note series அப்படினாலே வேல்யூ ஃபார் மணி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதே சமயம் கடந்த சில வருஷங்களா பார்க்கும்போது ப்ராடக்ட் வந்து பெஸ்ட் ஸ்பெக்ல லான்ச் பண்ணாலும் பிரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியே தோணுது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த வருஷம் Redmi Note 14 சீரீஸ்ல அந்த பிரச்சனை வந்திருக்கான்னா இப்பயே சொன்னா இப்படி வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம Redmi 14ல வந்துட்டு இவங்க பெரிய லெவல்ல ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. அது பிரைஸ்லயா இல்ல ஸ்பெக்லயா அப்படின்றதையுமே ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். கிளியரா என்ன இருக்கு இல்ல அப்படின்றத வீடியோல சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கான சின்ன ஒரு அப்டேட் தான். நம்மளோட லவுடலி டெக் டீமோட சேர்ந்து நீங்களும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் வந்து ரொம்ப நல்லா தெரியுது, டெக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆல்ரெடி யூடியூப் சேனல் ரன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு எடிட்டிங் ரொம்பவே நல்லா தெரியுது அப்படின்னாலுமே நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க பார்ட் டைம்ல ஒர்க் பண்ண போறீங்களா, ஃபுல் டைம்ல ஒர்க் பண்ண போறீங்களா அப்படின்றதையுமே மறக்காம மெயில்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க. நீங்க ஒர்க் பண்ண போற லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மணலி ஏரியா தான். ஸோ இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம உங்களோட ரெஸ்யூமை சென்ட் பண்ணுங்க. குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணோம்னா ஃப்ரண்ட்லயே Redmi Note 14 5G அப்படின்றத பிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் என்ன ப்ரைஸ் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்லாம் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிம் எஜெக்டட் டூல், யூசர் மேனுவல் அண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்காம பிளாக் கலரில் கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த கவர் ரிமூவ் பண்ணோம்னா மொபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் ஸ்டிக்கரும் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டு டர்ன் ஆன் பண்ணிடலாம். கேஸை மொபைலோட போட்டு பார்த்தேன், நல்லாவே ஃபிட்டாக இருந்தது, ஓகே தான். அண்ட் 45 வாட்ஸ் சப்போர்ட் பண்ண கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம், பேக் சைடு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கிளாசி ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ஒயிட் கலர், இதுலயே பர்பிள் அண்ட் பிளாக் அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே கடல் அலை போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 190 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் வந்து 7.99 mm இருக்கு. பேக் சைடில் லைட்டாக அந்த கர்வ் மாதிரி கொடுத்துருக்கனால கையில் ஹோல்டு பண்ணும்போது பிடிக்கிறது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் கூட மினிமம் பெசல்ஸாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லார்ஜான டிஸ்பிளேக்கான ஃபீல் தான் வருது. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எதுவும் ட்ரை பண்ணல, எப்பயும் இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் இருக்கு. IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாமல் தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரிலாம் பட்டுருது அப்படின்னா ஓகே தான், பட் டேரெக்டாக தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. சப்போஸ் கையில் தண்ணியெல்லாம் இருக்குது அப்படியே டச் பண்ணாலும் கூட வெட் டச் கொடுத்துருக்கனால டிஸ்பிளே வந்து கரெக்டாக டச் ஆகுது, ஆக்சிடென்டல் டச்சஸ் ஆகாம. நார்மலாக நோட் சீரிஸ் அப்படின்னு வரும்போது இந்த பேஸ் வேரியண்ட்ல எப்பயுமே சைட் மவுண்டட் தான் கொடுப்பாங்க. இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக்குமே இருக்கு, குயிக்காகவே அன்லாக்கும் ஆயிருது. அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. அண்ட் டைப் சி போர்ட், மைக் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட மேலே இருக்கக்கூடிய இயர் பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல சவுண்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக 300% வால்யூம் வைக்கிறோம் அப்படின்னும் போது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு, லவுட்ராவுமே இருக்கு. அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்குமே வந்துருது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் வருது. டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் 6.67 inch ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. 60, 90, 120 Hz வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு ஆட்டோ செட் பண்ணா. HDR 10+ சப்போர்ட்டும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல லாஸ்ட் டைம் என்ன இருந்ததோ சேம் அதே ஸ்பெக் தான் இந்த இடத்துல வருது. சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரைட்னஸ் வந்து லாஸ்ட் டைம் 1000 nits வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பீக் பிரைட்னஸ் 2100 nits வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் டேரக்ட் சன்லைட்லாம் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணாலும் கூட பிரைட்னஸ் லெவல் நல்லா இருக்கனால டிஸ்பிளேவும் நல்லா பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ரியலாகவே செம ஒர்த்தாக இருக்குது டிஸ்பிளே. அது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் நல்லா கிடைக்குது. அண்ட் OS அப்படின்னு வரும்போது இவங்களோட ஹைப்பர் OS முன்னாடிக்காச்சும் எவ்வளவோ பரவாயில்ல, இப்போ வந்துட்டு Android 14ல ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்க சொல்றது 2 வருஷத்துக்கான Android அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 14ல தான் ரன் ஆகுது. வரக்கூடிய இப்போ பல டிவைசஸ் Android 15லேயே வெளியில வருது. அவங்களே 2 வருஷம் கொடுக்குறாங்க, சில டைம் 3 வருஷம் கொடுக்குறாங்க. இவங்க 14ல வச்சுக்கிட்டு 2 வருஷம் தான் கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் 4 வருஷம் அப்படின்றது ஓகே, பட் இந்த Android அப்டேட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ப்ளோட்வேர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு
போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயும் குறிப்பா ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய சில ஆப்ஸை கூட நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப கிளியரா ஓஎஸ் வச்சுக்க முடியும். அண்ட் சஜஷன்ஸ் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி வராமையா இருக்கும், சஜஷன்ஸ்மே வருது, பட் செட்டிங்ஸ்ல போய் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது நம்ம கிட்ட ரெட்மி 14 தான் அமைச்சிருக்காங்க. ப்ரோ பிளஸ் வந்து வரல, அதனால அதுல எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இதுல ரொம்ப ஒஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே, ஏன் இன்ஃபினிக்ஸ் கூட எடுத்துக்கங்க, இந்த டாக்குமெண்ட்டை வந்து சம்மரைஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயம்லாம் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் யூஸ்க்கு, ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் கூட இல்லை. இன்னும் அந்த ஏஐ எரேசர் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். இந்த ஸ்கை ரிமூவ் பண்ணி ஸ்கையை வந்து சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஆல்ரெடி ரெட்மி எப்பயோ கண்டுபிடிச்சு போட்டது, வெறும் ஏஐன்னு மட்டும் போட்டுட்டு இப்போ ஏஐ ஃபீச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை அடுத்து கொடுக்கக்கூடிய சில அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா யூசருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 20 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.23 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். பியூட்டி மோட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் பேக் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், சோனியோட LYT 600 சென்சாரும், அப்பேச்சர் வேல்யூ 1.59 OIS சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஃபோட்டோஸ்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. அண்ட் 2x அளவுக்கு இன்சென்சார் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டி லாஸ் இல்லாமல் ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் பாருங்க. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓவரால் ஃபோட்டோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லாவே இருக்குது. இந்த இடத்துல ஒஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வீடியோ சைடு தான் எனக்கு தெரிஞ்சு. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 1080p 30 fps தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 60 fpsல எடுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சரி, பேக் சைட்னாவது பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம்னா இதுலேயும் 4K எடுக்கிற மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஜஸ்ட் 1080p 30 மட்டும் தான் எடுக்க முடியும். 60 fps கூட எடுக்கிற மாதிரி வந்து கொடுக்கல. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது 5110 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் எங்கள் டீமில் சார்ஜர் டெஸ்டிங் பண்ணும்போதே வந்துட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுத்தாங்க. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. சரி, ஆன் பண்ணிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஸ்பீடு அள்ளிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 29 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 12 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 நிமிஷம் வந்து குயிக்காகவே சார்ஜ் ஆகுது ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். இந்த இடத்துல பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ரியலாகவே சூப்பர் தான். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் கிடைக்குது. நல்லாவே பேட்டரிக்கு வந்துட்டு ஆப்டிமைஸ் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மொபைல் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7025 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட ப்ரைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மொபைலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர் நம்மளால பார்க்க முடியுது. இது எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் டெய்லி லைஃப்க்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. லோ கிராஃபிக்ஸ் வச்சு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா கூட நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெவியாக கேம் பிளேலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது வந்து சூட்டபிளாகவே இருக்காது. அண்ட் அதை தவிர இப்படி சொல்லிட்டீங்களே ப்ரோ, ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா இருக்கான்றதான் எல்லாருமே வந்து கேட்பீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது லைட்டாக ஓவராலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்கு. டிசைனில் பெருசாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியல. பட் அதே சமயம் பேட்டரி கெப்பாசிட்டி அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா இருக்கு. கேமரா சைடு பார்த்தோம்னா ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கு. அதே சமயம் வீடியோ வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போதுமே இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக கொடுத்துருக்கலாம்னு தோணுது. முக்கியமாக இந்த அப்டேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டுமே கொஞ்சம் குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி எனக்கு டிவைஸ் பெருசாக பிரச்சனை இல்லை. முக்கியமாக அந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ரெட்மி நோட் சீரிஸ் வந்து வாங்குவீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் டைமாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரோவும் ப்ரோ ப்ளஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகேவான ப்ரைஸில் இருக்கு. அதுவும் கொஞ்சம் பேங்க் ஆஃபர்லாம் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னும் போது இன்னொரு 1000 ரூபா அந்த மாதிரி கம்மியாகுது. நல்ல ப்ரைஸ் தான். சரி விடுங்க ப்ரோ, நான் வாங்க போகிறது ரெட்மி நோட் 14 தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை விட பெட்டரான டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மிலேயே லாஸ்ட் டைம் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா 18500 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது முன்னாடி வந்து அதிக ப்ரைஸாக இருந்தது. இப்போ வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதை விட அதுவே பெட்டராக இருக்கு. எப்படியும் லாங் டேர்முக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இருக்காது. இருக்கிற வரைக்கும் அதை சேல் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டிவைஸ் கூட வாங்கலாம். இல்லை ப்ரோ, நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த வீடியோ பார்க்குறேன், இப்போ அந்த சீரீஸில் வந்து ஃபோன்ஸே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஐக்கூவோட Z9s இருக்குது. இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், டிசைன் நல்லா இருக்கும், கர்வ்டு டிஸ்பிளேவோட கூட கொடுப்பாங்க. அண்ட் ப்ரைஸ் 20000 ரூபா கிட்டக்க வருது. இல்லை இதை விட கம்மியாக எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் காம்பாக்டாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 18500 ரூபாய்க்கு மோட்டோவோட G85 மொபைல் கூட இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குன்றதை சூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா கேமரா டிஸ்பிளேலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா MI
எம்ஐல ரொம்பவே நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல எம்ஐயோட இந்த நோட் சீரிஸ் மட்டுமே ஆப்ஷன் இல்லை, அதையும் தாண்டி நிறைய ஆப்ஷன் இருக்கு. செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.